கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்துலையும் சரி எது தப்பு எது நல்லது எது கெட்டது எது அப்படின்ற தீவிர ஆலோசனைக்கு பிறகு தான் செயலில் இறங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துறது கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருங்க. ஸோ கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமோட கையாளுங்க அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காரணத்தினால திருமணத்திற்கு வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தான அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலங்களில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு இந்த ஆவணி மாதம் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு போதாத காலம் அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. உடல் ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.